வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவன் தேவையில்லை, அவன் இல்லாதவங்களும் நல்லபடியாக கேக் செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு அரை கப்பு சர்க்கரை போட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. அது உருகி வந்து கலர் மாறும். இந்த கலர் தான் நம்ம கேக்குக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை செய்யுங்க. இப்போது இந்த சுகர் மெல்ட் ஆகிட்டு வருது. இதை நம்ம இன்னும் கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம அந்த கலர் மாறுறத பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு நுரை வர ஆரம்பிக்கும். அந்த நுரையோடு நீங்கள் அப்படியே கிளறி விடுங்க. அது நல்லா புகஞ்சி வரும். அந்த ஸ்டேஜில் தான் அது கலர் மாற ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான அந்த டார்க் கலர் வந்த உடனே ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அதை கிளறி விட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி இந்த பாகு கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் 50 கிராம் ஆரஞ்சு தோல் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவியும் எடுத்துக்கலாம், அல்லது ரெடிமேடாக கடையிலே விற்கிது, அதையும் வாங்கி போட்டுக்கலாம். 50 கிராம் கருப்பு திராட்சை, 50 கிராம் கிரான்பெரிஸ், 50 கிராம் பீச், 50 கிராம் திராட்சை, 50 கிராம் செர்ரி, 50 கிராம் அன்னாசி பழம், 50 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி, பொடித்த பாதாம், பிஸ்தா, அக்ரூட். இன்னும் எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் கலந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி ஒரு கொதி வந்தோடனே இறக்கி ஆற வச்சுருங்க. ஒரு கப் நாட்டு சர்க்கரையில் ஒரு பாதி ஜாதிக்காயை நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பீஸ் பட்டை, 3 லவங்கம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு மைதா மாவு ஜல்லடையில் போட்டுக்கோங்க. அதை ஜலிச்சு எடுத்துக்கணும். அது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே ஒரு சிட்டிகை உப்பு. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம், அதை வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். அது கூட அந்த ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச அந்த நாட்டு சர்க்கரையை 1 கப்பும் 5 முட்டையும் அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். நீங்கள் பீட்டர் வச்சு நல்லா நுரை வர்ற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இது கூட ஜலிச்சு வச்ச மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கேக் மாவை எப்பயுமே ஒரே பக்கமாக தான் கிளறணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் மாவு ஸ்மூத்தாக வரும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை எல்லாத்தையும் இந்த மிக்சரோட நல்லா இந்த மாவோட கலந்து விட்டுக்கலாம். பிறகு பேக்கிங் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். அதில் பட்டர் ஷீட் போட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு பட்டர் ஷீட் கிடைக்கலன்னா நீங்கள் A4 ஷீட்டை கூட எண்ணெய் தடவி இதே போல் போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவையை நான் அதில் ஊற்றிட்டேன். மேலே கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸையும் தூவி விட்டுருக்கேன். அப்போ தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடியில் போய் நிற்காமல் மேலேயும் இருக்கும். முந்திரி பருப்பு நான் அலங்காரத்துக்காக வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வைக்கலாம், இல்லாட்டி போனாலும் அப்படியே பேக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ண போகிற அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சுருங்க. இதுக்கு மணலோ இல்லை உப்போ எதுவும் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நேரடியாக இந்த கேக் மாவை நம்ம பேக்கிங் டின்னோட உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு
அதுக்கு மேலே தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க. 50 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்ட்டு ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படி உங்கள் குச்சியில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா திரும்பவும் இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ மறுபடியும் வேக வைங்க. இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற பேப்பரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். கேக்கை ஒரு தட்டில் கவுத்துட்டு அடியில் இருக்கிற ஷீட்டையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்காக தான் நம்ம அந்த சர்க்கரையை அவ்வளோ நேரம் காய்ச்சணும். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காட்டுறேன். உள்ளார அந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ள கேக்கு எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் கிறிஸ்மஸ் கேக். See you all on my next video. Bye. Merry Christmas.